வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வெற்றியின் வெளிச்சத்திற்குள் ஒரு மறைநிழல் நுழைந்து கொண்டிருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தினால் அது பெரிய ஆபத்தாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த நிழலையே அதிகாரத்தின் ஒளியாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அரச கம்பீரம் என்பதே. அவர்கள் நடந்து செல்லும் விதம், பேசும் விதம், ஒரு கூட்டத்தில் தங்களை வெளிப்படுத்தும் முறை, இவை அனைத்திலும் ஒரு தனி மெருகும் தன்னம்பிக்கையும் இருக்கும். சாதாரணமான வாழ்க்கையை விட உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் சிறு வயதிலிருந்தே இருக்கும். இவர்களுக்கு புகழ் பிடிக்கும். ஆனால் வெறும் பாராட்டுக்காக மட்டுமல்ல, தங்களுடைய திறமையை உலகம் உணர வேண்டும் என்ற ஆழமான ஆசை இருக்கும். பல நேரங்களில் இவர்களின் மனம் தீ போல வேகமாக எரியும். ஒருவர் தங்களை மதிக்கவில்லை என்று நினைத்துவிட்டால் அந்த இடத்திலிருந்து மெதுவாக விலகி விடுவார்கள். ஆனால் ஒருவரிடம் உண்மையான அன்பு வைத்துவிட்டால் அந்த உறவை உயிரோடு பாதுகாப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான மனதை வைத்திருப்பார்கள். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய மனசுடையவர்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தலைமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். எங்கு சென்றாலும் அவர்கள் இயல்பாகவே முன்னிலையில் நிற்க விரும்புவார்கள். வேலையிடமோ குடும்பமோ நண்பர்கள் வட்டமோ எந்த சூழ்நிலையிலும் முடிவெடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் இவர்களை பலர் ஒரு தலைவராகவும் வழிகாட்டியாகவும் பார்க்க தொடங்குவார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த தலைமை குணமே பிடிவாதமாக மாறும். தாங்கள் சொல்வதே சரி என்று எண்ணி சில முடிவுகளை வேகமாக எடுத்து பின்னர் மனதில் வருத்தப்படுவார்கள். இருந்தாலும் தோல்வி இவர்களை எளிதில் உடைக்காது. ஒரு முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கும் சக்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் இது என்னை இன்னும் வலிமையாக வந்தது என்று நினைத்து எதிர்கொள்வார்கள். அன்பு மற்றும் உறவுகள் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் ஒருவரை காதலித்து விட்டால் முழு மனதோடும் காதலிப்பார்கள். போலித்தனம், துரோகம், மறைமுக நடிப்பு போன்றவை இவர்களுக்கு பிடிக்காது. தங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களின் மனதில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்கும். நான் கொடுக்கும் அன்புக்கு அதே அளவு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதே அது. அதனால் அன்பில் புறக்கணிப்பு ஏற்பட்டால் மிகுந்த வேதனை அடைவார்கள். வெளியில் கோபமாக நடந்து கொண்டாலும் இரவில் தனியாக இருக்கும் போது மனதில் பல விஷயங்களை நினைத்து கவலைப்படுவார்கள். இவர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியம். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆசைகளையே பல நேரங்களில் விட்டு கொடுப்பார்கள். பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள். இவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும். சிறிய சம்பளத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு பதிலாக உயர்ந்த நிலையை அடைந்து அனைவராலும் மதிக்கப்படும் மனிதராக வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலதிபர், நிர்வாகி, அரசியல் தலைவர், கலைஞர், நடிகர், பேச்சாளர் போன்ற துறைகளில் பிரபலமாக மாறுவார்கள். அவர்கள் செய்யும் வேளையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். ஒரு முறை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இரவு பகலாக உழைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக நம்பிக்கை காரணமாக பெரிய ரிஸ்க் எடுத்து சிக்கல்களையும் சந்திப்பார்கள். இருந்தாலும் அவர்களின் தன்னம்பிக்கை மீண்டும் அவர்களை முன்னேற்றும். சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு ராஜ யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் வாழும் வீடு, அணியும் உடை, பேசும் முறை, பழகும் மனிதர்கள் அனைத்திலும் ஒரு தரம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சாதாரணமாக இருப்பதை விட பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் சிலர் இவர்களை அகங்காரமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அப்படி நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அவமானம் மிகவும் பிடிக்காது. யாராவது கூட்டத்தில் தங்களை குறைத்து பேசினால் அதை மனதில் நீண்ட நாட்கள் வைத்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை மதித்து பேசும் மனிதர்களுக்கு உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மறைமுக சக்தி எப்போதுமே இருக்கும். வெளியில் அவர்கள் மிகவும் தைரியமாக தோன்றினாலும் சில நேரங்களில் தனியாக இருக்கும் போது வாழ்க்கையை ஆழமாக சிந்திப்பார்கள். நான் இந்த உலகத்தில் எதற்காக வந்தேன், என்ன சாதிக்க வேண்டும் என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும். அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். கோவில்கள், மந்திரங்கள், தியானம், தர்மம் போன்ற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மனதார பிரார்த்தனை செய்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று பலர் நம்புவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான அம்சம் என்னவென்றால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இறுதியில் மீண்டும் ஒளிர்வார்கள். சூரியனைப் போலவே இவர்களின் வாழ்க்கையும் சில நேரங்களில் மறைந்தது போலவே தோன்றும். ஆனால் மீண்டும் பிரகாசமாக உதிக்கும். இவர்களை வெல்ல மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் மனதின் ஆழத்தில் ஒரு நான் சாதிப்பேன் என்ற நெருப்பு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த நெருப்புதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக மாற்றுகிறதே.
சிம்ம ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் மிகவும் விசித்திரமானதாக இருக்கும். எல்லோருடனும் சிரித்து பேசுவார்கள், மகிழ்ச்சியாக பழகுவார்கள். ஆனால் உண்மையில் மனதிற்குள் அனுமதிப்பவர்கள் மிகவும் குறைவு. அவர்கள் ஒருவரை நம்புவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உருவாகிவிட்டால் அந்த நட்பை உயிரோடு பாதுகாப்பார்கள். நண்பர்களின் பிரச்சனைகளில் முன்னிலையாகி உதவுவார்கள். சில நேரங்களில் தங்களுக்கே பிரச்சனை இருந்தாலும் அதை மறைத்து வைத்து பிறரை காப்பாற்றுவார்கள். அதே போல இவர்களிடம் ஒரு பாதுகாப்பு குணம் இருக்கும். தங்களுக்கு பிடித்த மனிதர்களை யாராவது காயப்படுத்தினால் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அதனால் பலர் சிம்ம ராசிக்காரர்களை ஒரு வலிமையான ஆதரவாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் இவர்களின் மனம் காயமடைந்து விட்டால் மீண்டும் பழையபடி வர மிகவும் காலம் ஆகும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நடந்த துரோகங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கோவப்படும் போது அவர்கள் முழு குணமே மாறிவிடும். சாதாரணமாக சிரித்து கொண்டே இருக்கும் ஒருவர் திடீரென தீ போல வெடிப்பதைப் போல இருக்கும். ஆனால் அவர்களின் கோபம் நீண்ட நேரம் நிலைக்காது. சில நிமிடங்கள் அல்லது சில நேரங்கள் கழித்து மீண்டும் அமைதியாகி விடுவார்கள். இருப்பினும் கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் பலரின் மனதின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் சில நேரங்களில் பயத்தோடும் மரியாதையோடும் பழகுவார்கள். ஆனால் உண்மையில் சிம்மராசிக்காரர்கள் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். யாராவது தங்களை புரிந்து கொள்ளாமல் பேசினால் மனதில் அமைதியாகவே அழுவார்கள். என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு தனிமை உணர்வு கூட சில நேரங்களில் இவர்களை வாட்டும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காதல் மிகவும் பெரிய திருப்பங்களை உருவாக்கும். காதலால் அவர்கள் உச்சத்திற்கும் செல்லலாம். அதே காதலால் மிகப்பெரிய வேதனைகளையும் அனுபவிக்கலாம். அவர்கள் காதலிக்கும் போது வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அன்பை காட்டுவார்கள். பரிசுகள் கொடுப்பது, பாதுகாப்பாக கவனிப்பது, தங்கள் நேரத்தை முழுவதும் ஒதுக்குவது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் ஒன்று விசுவாசம். ஒருவர் பொய் பேசுகிறாரா அல்லது ஏமாற்றுகிறாரா என்று தெரிந்தவுடன் சிம்ம ராசிக்காரர்களின் மனம் முற்றிலும் மாறிவிடும். மீண்டும் அந்த உறவை பழையபடி கொண்டு வருவது மிகவும் கடினம். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் காதல் அனுபவங்கள் மிகவும் ஆழமான நினைவுகளாகவே மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, செலவழிப்பதிலும் ராஜபாட்டை காட்டுவார்கள். அவர்களுக்கு பிடித்த மனிதர்களுக்காக அதிக செலவு செய்வார்கள். நல்ல உடைகள், அழகான வீடு, உயர்ந்த வாழ்க்கை முறை போன்றவற்றில் ஈர்ப்பு இருக்கும். சில நேரங்களில் இன்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் சேமிப்பதை விட அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பணத்தின் மதிப்பையும் கற்றுத்தரும். அதன் பிறகு அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பணத்தை நிர்வகிக்க தொடங்குவார்கள். ஒருமுறை நிதிநிலை உயர ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து முன்னேறக்கூடிய திறன் இவர்களுக்குள் இருக்கும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாராட்டு என்பது வெறும் ஆசை அல்ல, அது அவர்களின் மனசக்தியை அதிகரிக்கும் ஒரு எரிபொருள் போன்றது. யாராவது நீங்கள் அருமையாக செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அதிகமாக உழைக்கத் தொடங்குவார்கள். அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் கலை, மேடை, சமூக புகழ், பொதுமக்கள் முன் பேசும் துறைகள் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தில் நின்றாலும் இயல்பாகவே அனைவரின் கவனமும் இவர்களுடைய திரும்பும். அந்த கவர்ச்சி இவர்களின் உடலில் அல்ல, உள்ளே இருக்கும் தன்னம்பிக்கையில் இருந்து வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான சோதனை எப்போதுமே இருக்கும். அது அகம்பாவம் மற்றும் அன்பு என்ற இரண்டிற்கு இடையான போராட்டம். சில நேரங்களில் அவர்கள் மனதில் இருக்கும் பெருமை காரணமாக தங்களுக்கு மிகவும் பிடித்த மனிதர்களிடமிருந்தே விலகி விடுவார்கள். பின்னர் தனியாக அமர்ந்து அதை பற்றி வருந்துவார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாக மனதை திறந்து அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் இதயம் உண்மையில் மிகவும் தூய்மையானது. அவர்கள் யாரையும் பாதிக்க நினைப்பதில்லை. ஆனால் தங்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு வலிமையான கவசத்தை அணிந்து வாழ்கிறார்கள். வயது அதிகரிக்க அதிகரிக்க சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். ஆரம்ப காலங்களில் சந்தித்த தோல்விகள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இவை அனைத்தும் அவர்களை உள்ளுக்குள் ஒரு இரும்பு மனிதராக மாற்றும். பின்னர் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு வரும். அவர்கள் எடுத்த முடிவுகளை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு காலத்தில் தங்களை குறைத்து மதித்து பார்த்த மனிதர்களே பின்னர் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வரும். இதுவே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பிரகாசிப்பது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் வலிமையான ஒன்று அவர்களின் மன உறுதி ஆகும். சாதாரண மனிதர்கள் உடைந்து போகும் சூழ்நிலைகளிலும் கூட சிம்ம ராசிக்காரர்களின் வெளியில் தைரியமாக நின்று கொள்வார்கள். அவர்களின் மனதில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு காட்ட விரும்ப மாட்டார்கள். நான் பலவீனமாக தெரியக்கூடாது என்ற எண்ணம் அவர்களிடம் ஆழமாகவே இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக தனியாக கஷ்டப்படுவார்கள். ஆனால் இந்த அமைதிக்குள் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். யாரும் பார்க்காத நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையை பற்றி தீவிரமாக சிந்திப்பார்கள். தங்களை நம்பியவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தங்களுடைய கனவுகளையும் ஓய்வையும் கூட தியாகம் செய்வார்கள்.
ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மரியாதை என்பது உயிருக்கு சமம். ஒருவர் அவர்களை உண்மையாக மதித்தால் அந்த மனிதரை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் அவமானப்படுத்தியவர்களை மனதிலிருந்து எளிதில் நீக்கப்படுவார்கள். பழிவாங்கும் குணம் இல்லை என்றாலும் தங்களை குடைத்து பார்த்தவர்களுக்கு தங்களுடைய வெற்றியால் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற தீவிரம் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் நான் உயர்வேன் என்ற நம்பிக்கை அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும். அந்த நம்பிக்கையே பல தோல்விகளுக்கு பிறகும் அவர்களை முன்னேற்றும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை வெளியில் பார்க்க மிகவும் கம்பீரமாக இருக்கும். குடும்பத்தில் அவர்கள் ஒரு பாதுகாப்பு சுவர் போல இருப்பார்கள். வீட்டில் பிரச்சனை வந்தால் அதை தங்கள் மீது எடுத்துக்கொண்டு மற்றவர்களை காப்பாற்ற முயல்வார்கள். தந்தை, தாய், சகோதரர்கள், குழந்தைகள் இவர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் செய்த தியாகங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் மனதில் ஒரு நான் மட்டும்தான் எல்லோருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற சோர்வு உருவாகும். இருந்தாலும் குடும்பம் உடையக்கூடாது என்பதற்காக மீண்டும் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பொதுவாகவே தாமதமாக மலரும். ஆரம்ப வாழ்க்கையில் நிறைய தடைகள், எதிர்ப்புகள், பண கஷ்டங்கள், மனவேதனைகள் ஆகியவை இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை வலிமையாக்கும் பயிற்சியாகவே மாறும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு பிறகு திடீரென பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வேலை உயர்வு, பணவரவு, வீடு, கார், சமூக மதிப்பு, புகழ் இவை அனைத்தும் மெதுவாக சேர ஆரம்பிக்கும். குறிப்பாக அவர்கள் மனதில் வைத்த இலக்கை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நடுத்தர வயதிற்கு பிறகு மிகவும் வலிமையான நிலையை அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீது ஒரு தனி பாசம் இருக்கும். அவர்கள் குழந்தைகளுடன் இருக்கும் போது தங்களுடைய கடினமான மனநிலையை மறந்து மிகவும் மென்மையாக மாறி விடுவார்கள். தங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய கனவுகள் காண்பார்கள். சில நேரங்களில் அதே காரணத்தால் அதிக கட்டுப்பாடுகளையும் விதிப்பார்கள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உணர்வு, அன்பே, நான் சந்தித்த கஷ்டங்களை என் குழந்தைகள் சந்திக்கக்கூடாது என்ற எண்ணமே அவர்களை அப்படி நடத்த வைக்கும். அடுத்ததாக வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியானவர்களாக மாறுவார்கள். இளமையில் இருந்த கோபம், ஆவேசம், பிடிவாதம் ஆகியவை மெதுவாக குறையும். அதற்கு பதிலாக அனுபவம், பொறுமை, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து எவ்வளவு போராடி இந்த நிலையை அடைந்தேன் என்று பெருமையாக நினைப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் ஒரு போராட்ட கதையும் ஒரு வெற்றி கதையுமாக இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக பிறந்தாலும் சாதாரணமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல. சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் இரண்டு உலகங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வெளியில் அவர்கள் மிகவும் தைரியமானவர்களாக, யாரையும் பொருட்படுத்தாதவர்களாக, தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகுந்த உணர்ச்சிகளை கொண்டவர்கள். யாராவது ஒரு சிறிய வார்த்தையால் கூட அவர்களின் மனதை காயப்படுத்தி விடலாம். அந்த காயத்தை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இரவு நேர அமைதியில் அந்த வார்த்தைகளை நினைத்து பலமுறை சிந்திப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் பெரிய பயம் ஒன்று இருந்தால் அது தோல்வியல்ல, அது மதிப்பு இழப்புதான். தங்களை நம்பியவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக அவர்கள் உயிர் போகும் வரை போராடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் யாரிடமும் எளிதில் உதவி கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு உள்ளே ஒரு ராஜகுணம் இருக்கும். என் பிரச்சனையை நான் தான் சமாளிக்க வேண்டும் என்ற மனநிலை காரணமாக பல சுமைகளை தனியாக சுமப்பார்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் கூட வெளியில் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இதனால் பலர் அவர்களின் உண்மையான கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆனால் அவர்கள் ஒருவரை முழுமையாக நம்பிவிட்டால் அந்த மனிதரிடம் குழந்தை போல மனதை திறந்து பேசுவார்கள். அந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டால் மீண்டும் அவர்களின் மனதில் இடம் பெறுவது மிகவும் கடினம். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் போட்டி உணர்வு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்தால் பொறாமைப்படுவதற்கு பதிலாக நான் இன்னும் உயர வேண்டும் என்ற ஊக்கம் உருவாகும். அதனால்தான் அவர்கள் எப்போதும் வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். சாதாரண நிலை இவர்களுக்கு திருப்தி தராது. அவர்கள் எப்போதும் இன்னும் பெரிய வெற்றிகளை தேடுவார்கள். இந்த குணமே அவர்களை பலமுறை விட உயர்த்தும். ஆனால் இதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைப்பதால் மன அழுத்தமும் அதிகரிக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் தங்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக மட்டும் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு கவர்ச்சி இருக்கும். அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். அவர்கள் சிரிக்கும் போது சுற்றியுள்ளவர்களுக்கும் உற்சாகம் வரும். அவர்கள் பலர் அவர்களை விரும்புவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் மிகவும் குறைவு. காரணம், அவர்களின் வெளிப்புற ஒளியை மட்டுமே பார்க்கிறார்கள். உள்ளே இருக்கும் தனிமையை புரிந்து கொள்ள சிலரால் மட்டுமே முடியும். பல நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் மனதின் தனிமையை உணர்வார்கள். என்னை முழுமையாக புரிந்து கொள்ள யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வி அவர்களை அமைதியாகவே துரத்தி கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பழி வாங்குவதில் அல்ல, சாதிப்பதில் நம்பிக்கை வைப்பார்கள். யாராவது தங்களை அவமதித்தால் உடனே சண்டையிடாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். ஆனால் மனதில் ஒரு உறுதி இருக்கும். ஒரு நாள் என் வெற்றியில் பாதில் சொல்ல வேண்டும் என்று. அதற்கு பிறகு அவர்கள் உழைக்கும் வேகம் வேறு மாதிரியாக மாறும். பலர் தூங்கும் நேரத்தில் கூட அவர்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்து திட்டமிடுவார்கள். இந்த விடாமுயற்சி தான் அவர்களின் மிகப்பெரிய காலம்.
ஆன்மீக ரீதியாக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் சக்தியை பிரதிபலிப்பார்கள் என்று பல ஜோதிடர்கள் கூறுவார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் உயர்வு, வீழ்ச்சி, மீண்டும் எழுச்சி போன்ற சுழற்சிகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். இந்த குணம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகும் எப்படி மீண்டும் சிரிக்கிறார்கள் என்று பலர் நினைப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களின் உள்ளே இருக்கும் அந்த அணையாத நெருப்பு. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு பெரிய செய்தியை உலகத்திற்கு சொல்லும். தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை யாராலும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது என்பதையே அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு காயமும் அவர்களை இன்னும் வலிமையாக்கும். ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு புதிய அனுபவத்தை கற்றுத்தரும். அதனால்தான் சிம்மராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் பிரகாசமாக மாறுவார்கள். அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக நினைக்கப்பட்டாலும் காலம் கடந்த பிறகு பலரின் மனதில் மறக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி விடுவார்கள். அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ஒரு உயிர் சக்தி போல செயல்படும். அவர்கள் ஒரு முறை தங்கள் மனதில் ஒரு இலக்கை வைத்துவிட்டால் அதை அடையும் வரை எவ்வளவு தூரம் சென்றாலும் நின்றுவிட மாட்டார்கள். பலர் பாதியில் சோர்ந்துவிடும் நேரத்திலும் சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறனை காண்டுவார்கள். இதற்கு காரணம் அவர்களின் உள்ளே இருக்கும் அந்த தீவிரமான தன்னம்பிக்கை. நான் பிறந்ததே பெரிய விஷயத்திற்காக என்ற உணர்வே அவர்களின் மனதின் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்கள் முழுமையாக உடைந்து போக மாட்டார்கள். வெளியில் எதுவும் நடக்காது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் எரியும் நெருப்பை போல தொடர்ந்து போராடி கொண்டிருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் அவர்கள் மிகவும் அன்பு தேடும் மனிதர்கள் என்பதுதான். வெளியில் அவர்கள் அழுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் யாராவது தங்களை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். பாராட்டுகள், அன்பு, கவனம், மரியாதை இவை அவர்களின் மனதை உயிர்ப்பிக்கும் விஷயங்கள். ஒருவர் அவர்களை மனதார புரிந்து கொண்டு அருகில் நின்றுவிட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த மனிதருக்காக உலகத்தையே எதிர்க்க தயங்க மாட்டார்கள். ஆனால் அன்பில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் மனம் மிகவும் அழகாக உடைந்து போகும். அந்த வேதனையை அவர்கள் வெளியில் காட்டாமல் அமைதியாக சுமப்பார்கள். பல நேரங்களில் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் பழைய நினைவுகளோடு போராடி கொண்டிருப்பார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் புகழ் மற்றும் மதிப்பு கிடைக்கும் காலம் பொதுவாக தாமதமாக வரும். ஆரம்பத்தில் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் உடனே கிடைக்காமல் போகலாம். பலர் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் அவர்களின் தன்னம்பிக்கை அகம்பாவம் என்று நினைப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் உண்மையான மதிப்பு வெளிப்படும். ஒரு காலத்தில் அவர்களை விமர்சித்தவர்களே பின்னர் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வரும். இதுவே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் ஒரு குழந்தை போன்ற பகுதி எப்போதும் இருக்கும். அவர்கள் வெளியில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தங்களுக்கு பிடித்தவர்களிடம் மிகவும் சின்ன குழந்தை போல நடந்து கொள்வார்கள். அவர்கள் சிரிப்பும் கோபமும் அன்பும் எல்லாம் நேர்மையானவை. நடிப்பாக வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்லிவிடுவார்கள். இந்த நேர்மையான குணம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் போலித்தனமாக வாழ்வதை விட உண்மையாக வாழ்வதையே விரும்புவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் நடப்பது அவர்களுக்கு தனிமை என்னும் உணர்வு வந்த பிறகுதான். பல தோல்விகள், நம்பிக்கை துரோகங்கள், உறவு பிரச்சனைகள் ஆகியவற்றை சந்தித்த பிறகு அவர்கள் மெதுவாக மாற ஆரம்பிப்பார்கள். முன்பு எல்லோரையும் எளிதில் நம்பியவர்கள் பின்னர் மிகவும் கவனமாக மாறுவார்கள். யாரை வாழ்க்கையில் உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இந்த மாற்றமே அவர்களை இன்னும் புத்திசாலிகளாக மாற்றும். சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், தங்களை வெளிப்படுத்தும் விதம் இவை அனைத்தும் மற்றவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். சில மனிதர்கள் வந்து போய்விடுவார்கள். ஆனால் சிலர் ஒரு தடம் பதித்து செல்வார்கள். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பலரின் நினைவில் ஒரு தனி இடத்தை பிடிப்பார்கள். வயது அதிகரிக்க அதிகரிக்க சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான பலம் வெளிப்படும். இளமையில் இருந்த ஆவேசம் மெதுவாக ஞானமாக மாறும். கோபம் பொறுமையாக மாறும். வெளிப்புற புகழை தேடிய மனம் உள்ள அமைதியை தேட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டிருப்பார்கள். என்னை காயப்படுத்தியவர்களும் என்னை வலிமையாக்க வந்தவர்கள்தான் என்ற உணர்வு அவர்களிடம் உருவாகும். அதனால்தான் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கம்பீரமான, அமைதியான, மதிப்புக்குரிய மனிதர்களாகவே மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அவர்களின் மீண்டு எழும் சக்திதான். அவர்கள் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தாலும், எவ்வளவு மனவேதனையில் மூழ்கினாலும் ஒரு கட்டத்தில் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அந்த குணம்தான் பிறரிடம் எளிதில் காணப்படாது. சிலர் ஒரு தோல்விக்கு பிறகு வாழ்க்கையவே விட்டு விடுவார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் அந்த தோல்வியை ஒரு படிக்கட்டாக மாற்றி விடுவார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் பின்னர் மிகவும் பிரகாசமாக மாறும்.
அவர்கள் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு குரலை கேட்பார்கள், இது முடிவு இல்லை, இன்னும் பெரிய வெற்றி உன்னை காத்திருக்கிறது என்று. அந்த குரல்தான் அவர்களை தொடர்ந்து முன்னேற்றும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கள் கனவுகள் மீது ஒரு விதமான பைத்தியம் இருக்கும். சாதாரண மனிதர்கள் நினைக்காத அளவுக்கு பெரிய இலக்குகளை அவர்கள் மனதில் வைத்திருப்பார்கள். ஒரு நாள் எல்லோரும் என்னை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை அவர்களை இரவு பகலாக உழைக்கும். அவர்கள் வெறும் பணத்திற்காக மட்டுமே வாழ்வதில்லை. பெயர், புகழ், மரியாதை, சமூகத்தில் ஒரு அடையாளம், இவற்றுக்காகவும் போராடுவார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தனி கம்பீரம் இருக்கும். சிறிய வேலை செய்தாலும் கூட அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய காயம் புறக்கணிப்பு ஆகும். ஒருவர் தங்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அல்லது அவர்கள் செய்த அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது அவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தும். வெளியில் அவர்கள் கோபமாக பேசலாம், அமைதியாக விலகலாம், ஆனால் உள்ளுக்குள் அந்த வேதனை நீண்ட காலம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு மிகவும் தேர்ந்தெடுத்து மனிதர்களை நம்ப ஆரம்பிப்பார்கள். எல்லோருக்கும் நல்லவனாக வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மையை வாழ்க்கை அவர்களுக்கு மெதுவாக கற்றுத்தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு ராஜயோகம் போன்ற ஆற்றல் இருக்கும் என்று பலர் நம்புவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியும் குடம் இருக்கும். சிலர் அழகால் கவனிக்கப்படுவார்கள், சிலர் பணத்தால் கவனிக்கப்படுவார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அவருடைய கம்பீரமான ஆளுமையால் கவனிக்கப்படுவார்கள். அவர்கள் பேசாமல் நின்றாலும் கூட ஒரு ஆற்றல் வெளிப்படும். அதனால் பலர் அவர்களை மதிப்பார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் இந்த இரண்டையும் சமமாக சமாளிக்க வேண்டிய நிலை அவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். மேலும் இவற்றில் ஒரு புதிய சக்தியை உணர்வார்கள். அப்போது அவர்கள் பேசும் வார்த்தைகளே மாறிவிடும். முன்பு இருந்த ஆவேசத்திற்கு பதிலாக ஒரு ஆழமான ஞானம் உருவாகும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.